விழா துயரில் விட்டு காலம் சென்ற திரு ஈஸ்வரன் அவருடைய 16வது நாளும் இன்றைய தினம் அவருடைய படத்திறப்பு விழாவும் நடைபெறுகின்றது. இந்த படத்திறப்பு விழாவிற்கு முன்னிலை வகித்த மு. பழனிசாமி அவர்களுக்கும் படத்தை திறந்து வைத்து புகழஞ்சலி செலுத்துள்ள சொல்லேருளவன் கே. செல்லமுத்து அவர்களுக்கும், கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்க தலைவர் ஈஸ்வரன் அவர்களுக்கும், வாரி அசோசியேஷன் தலைவர் கே. பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும், கொங்குநாடு மக்கள் கட்சியுடைய ராஜேந்திரன் அவர்களுக்கும், இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து உறவினர்களுக்கும், நண்பர்களுக்கும், பெரியோர்களுக்கும், சான்றோர்களுக்கும், விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவி ராஜரிகா அவர்களுக்கும், அனைத்து சான்றோர்களுக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இவருடைய பட திறப்பு விழாவை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அவருடைய வாழ்வு அத்தனையுடைய நபர்களுக்கும் ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். ஒரு சாதாரண கிராமத்தில் விவசாய குடும்பத்திலே பிறந்து அவருடைய கடின உழைப்பால் மிக மிக முன்னேறி அத்தனை மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் அத்தனை சமுதாய மக்களுக்கும் சேவையாற்றி இன்று நம்மளை எல்லாம் மீளா துயரில் விட்டு சென்றுள்ளார். அதாவது ஒரு விவசாயி இருந்தால் இந்த வேளாண் பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆராய்ச்சியாளர்களை விட மிக நுட்பமாக விவசாயத்தை பற்றி அறிந்து கடுமையான உழைப்பையும் தன்னம்பிக்கையும் ஒரு எதற்கும் அஞ்சா நெஞ்சனாக வாழ்ந்துள்ளார். ஒரு பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய வேலையா என்று நாம் அனைவரும் தயங்குவோம். அவரை பொறுத்தவரை அவருடைய இறுதி காலம் வரை எந்த வேலையாக இருந்தாலும் இவ்வளவுதானே, இந்த உடனே செய்துவிட்டால் போதும் என்று அத்தனை பணிகளையும், அதாவது விவசாயம் என்றால் விவசாயிகளுக்கு, வாய்க்கால் என்றால் பிஏபி வாய்க்கால் இங்கே வருவதற்கு, கோவில் என்றால் ஆன்மீக பணியில் அத்தனை கோவில்களுக்கும் பக்தர்களுக்கும் தொடர்ந்து பழனி பாத யாத்திரை குழுவுக்கும் தலைமையேற்று நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து வந்தார். அவருடைய வாழ்வானது என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலும் எனது ஒரு தந்தையாருடைய ஸ்தானத்திலிருந்து எனக்கெல்லாம் வழிகாட்டியாக பிறந்தார். அவருடைய இழப்பு மாபெரும் இழப்பாகும். ஒரு மனிதர் எப்படி புகழோடு வாழ வேண்டும், சமுதாயத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்பதற்கு மிக எடுத்துக்காட்டாக திறந்தவர் ஒரு ஈஸ்வரன் அவர்கள். இன்றைய தினம் தமிழ்நாட்டில் சின்னக்காளிபாளையம் என்ற ஊரை சொன்னால் ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட போய்விடும். ஆனால் விவசாய சங்கத்தினுடைய ஈஸ்வரன் என்று சொன்னால் தெரியாத நபர்களே இருக்க மாட்டார்கள். அத்தனை பெயருக்கும் அவருடைய உழைப்பு மட்டுமே தான் அவருக்கு அந்த புகழை தேடி தந்தது. அயராது உழைப்பவர் எதற்கும் அஞ்ச மாட்டார். ஏனென்றால் எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து எனக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் இந்த ஊருக்கும் வழிகாட்டியாக இருந்தார். எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகள் வந்ததும் அதற்கெல்லாம் அவர் ஒருபோதும் அஞ்சி நான் பார்த்ததில்லை. ஏனென்றால் அவருடன் நெருங்கி பழகும் வாய்ப்பு எனக்கு இருந்தது. பல்வேறு வழக்குகள் இருந்தால் கூட, இந்த ஊருக்கு பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டால் கூட அதற்கெல்லாம் அவர் ஒருபோதும் அஞ்சியது கிடையாது. அதாவது தன்னம்பிக்கைக்கும் ஒரு உழைப்பிற்கும் ஒரு மிக பெரும் எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் ஈஸ்வரன் அவர்கள். இன்றைய தினம் அவருடைய இழப்பு அவரது குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, நமக்கு மட்டுமல்ல, நமது ஊருக்கு மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திற்கு பேரிழப்பாகும். அவருடைய அன்னாரத ஆத்மா இறைவனிடம் தாண்டியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.